இப்போ யார் யாருக்கு வாழ்க்கையில எனக்கு இந்த கோலுங்க, நான் இதுதான் என்னோட இலக்குங்க, இதுதான் என்னோட நோக்கங்க நான் பிறந்ததுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி, இப்ப 100ல 90 பேருக்கு அந்த மாதிரியான ஒரு கோல் செட் பண்ணி வாழ்வாங்க. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி வீடு கட்டணும், இத்தனை வருஷத்துல இத்தனை பவுன் நகை எடுக்கணும், இத்தனை வருஷத்துல என்னோட குழந்தைங்களை வந்து கரை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோல் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த மீதி இருக்கிற 10% ஆஃப் மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோலே இருக்காதுங்க வாழ்க்கையில. அது வந்து இந்த மண்ணுளி பாம்பு மாதிரிதான். அது வந்து நம்மளுக்கு அது நம்மள கொத்தவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது பண்ணாலும் ஒண்ணும் ஆகாதும் கூட. அதே மாதிரி வாழ்க்கை மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு வாழ்ற வாழ்க்கை வந்து நம்ம யாரும் வாழ வேண்டியது இல்லை. நம்ம கொத்துனா யாரும் சாகணும். அந்த மாதிரியான வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அப்ப நம்ம வந்து மைண்ட் ஒரு கோலோட வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைக்கிறது எல்லாமே சக்சஸ். நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பா நடத்தலாம். இதுக்காக தான் கடவுள் வந்து நம்மளை இந்த உலகத்துக்கு படைச்சிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேங்க. தேங்க்யூ.